அங்கே பாருங்கள், குழந்தைங்க 2 பேரும் வந்து ஆட்டுக்குட்டியோட விளையாடி மகிழ்கிறாங்க. குழந்தைங்களுக்கு எப்போதுமே வந்து ஆட்டுக்குட்டி, இந்த கோழி, பூனைக்குட்டி இது இப்படியெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதோட வந்து விளையாடும் போது ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது பாருங்கள், மாட்டுக்கு வந்து மாடுலாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி விடுறதுக்காக, இது பேர் குளுத்தின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே எங்கள் கிராமத்தில். தொட்டி வச்சு விளையாடுவாங்க. பாருங்க, ஆடு வந்து அழகாக வந்து மேய்து. இப்படி வந்து பாருங்கள், இங்கே குழந்தைங்க வந்து அழகாக கிராமத்தில் வேளாண்மையோட ஒன்றி வீடு அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து ஆடு பாருங்க அழகாக ஆட்டுக்குட்டி கற்றுது, குழந்தையோட மகிழ்ச்சியாக சேர்ந்து விளையாடுது. இப்படியெல்லாம் குழந்தைங்களை வந்து விளையாட வைங்க. அப்படின்னாக்கா கையில் ஃபோனை கொடுத்துட்டு குழந்தைங்களை வந்து எந்த நேரம் பார்த்தாலும் கேம் விளையாடினு ஃபோன்லேயே வந்து கண்ணு போயிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. பாருங்கள், இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். குழந்தை அழகாக ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு விளையாடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து கவன சிதைவு இல்லாமல் சொல்லுவாங்க இல்லையா, மெமரி பவர், அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் மனநிலையே நல்லாயிருக்கும், இயக்கங்கள் நல்லாயிருக்கும், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி வந்து இயல்பாக இயற்கையோடு ஒன்றி ஆடு மாடு சரிங்களா. அப்படி இழுக்காதப்பா, நம்ம விட்டு பிடிங்க கீழே விட்டு பிடிங்க, அப்படி பிடிங்க. பாருங்கள், அதை விடுங்க. பார்த்திங்களா, மகிழ்ச்சியாக வந்து 2 குழந்தைய 2 ஆட்டுக்குட்டியோடு சேர்ந்து விளையாடி மகிழ்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கையோடு ஒன்றி வளர்க்கணும் குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு ரூசோ கல்வியாளர் கூட சொல்லியிருப்பார். குழந்தையை வந்து இயல்பாக இயற்கையோடு ஒன்றி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், வீட்டு ஓடுதா, டேய் கூப்பிடுங்க. நீனும் ஆட்டுக்குட்டி மாதிரி கற்று பப்பு, நீனும் ஆட்டுக்குட்டி மாதிரி கற்று. இன்னும் ஆட்டுக்குட்டி மாதிரி கற்றுங்க. இப்படி தான் வந்து குழந்தைங்களை வந்து வேளாண்மையோடு ஒன்றி வளர்க்கணும். குழந்தை இலக்கிய ஆய்வாளர் முனைவர் பெருமாள். நன்றி. அனைவரும் இப்படி குழந்தைகளை வந்து ஆரோக்கியமாக இயல்பாக இயற்கையோடு ஒன்றி குழந்தைகளை வளர்க்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.